நேஷ்னல் டோப் டெஸ்டிங் லெபார்ட்டரியில் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பணியிடத்திற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியா யார் வேணாலும் இந்த பணியிடத்திற்கு அப்ளை பண்ணலாம். இது ஒரு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், சரிங்களா. இதற்கு ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 26/5/2025. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 9 வேகன்சி இருக்குது. குரூப் பியில் இருக்கக்கூடிய ஒரு பணியிடம், லெவல் 6ல் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட் 35,400 1,12,400 வரைக்கும் சேலரி இருக்கும். உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 56,000 60,000 மேலே வந்து உங்களுக்கு சேலரி இருக்கும். இன்க்ரீஸ் உங்களுக்கு டிஏ இந்த மாதிரி அலவன்சஸ்லாம் சேர்த்தா உங்களுக்கு அந்த லெவலில் சேலரி இருக்கும், சரிங்களா. இந்த பணியிடத்திற்கு என்ன குவாலிஃபிகேஷன், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். எசென்ஷியல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி, யூஜி டிகிரி வந்து கெமிக்கல்லையோ பயாலஜிக்கல்லையோ எம்எல்டி மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜிலையோ ஃபார்மசூட்டிக்கல் சயின்ஸ்லையோ படித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெமிக்கல் அல்லது பயோகெமிக்கலில் ட்ரக் டெஸ்டிங்கில் அனுபவம் இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம். ஒரு வேக்கன்சி வந்து எஸ்சிலையும் 2 வேக்கன்சி ஓபிசி என்சிஎல்லையும் இடபிள்யூஎஸில் ஒரு வேக்கன்சி யூஆரில் 5 வேக்கன்சி டோட்டலாக 9 வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த பணியிடத்திற்கு, சரிங்களா. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு அல்லது பர்த் சர்டிஃபிகேட்டில் வந்து என்ன கேண்டிடேட்டோடைய ஏஜ் வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கோ அதுபடி தான் வந்து உங்களுக்கு ஏஜ் கால்குலேட் பண்ண முடியும். டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 28, சரிங்களா. க்ளோசிங் டேட்டு தான் வந்து கட் ஆஃப் டேட்டு 26/5/2025 தான் கட் ஆஃப் டேட்டு. இது மட்டும் இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. ஓபிசி என்சிஎல் கேண்டிடேட்க்கு 3 வருடம் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன், எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்க்கு 5 வருடம், பிடபிள்யூடியில் அன்ரிசர்வ்டில் 10 வருடமும், பிடபிள்யூடியில் ஓபிசியில் 13 வருடமும், பிடபிள்யூடியில் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்க்கு 15 வருடமும் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன். ரெகுலர் எம்ப்ளாயிஸை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணி அட்டானமஸ்லையோ இல்லை வேறு எதுலையோ பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் 5 வருடம் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஆல்ரெடி வந்து என்டிடிஎல் டோப்பிங் டெஸ்ட்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய எம்ப்ளாய் அப்படின்ற மாதிரி இருந்தால் 1 டைம் ரிலாக்ஸேஷனாக 10 வருடம் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்லேயே வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் எந்த விதமான ஏஜ் லிமிட்டும் கிடையாது, சரிங்களா. ஓகே, அதே மாதிரி இதற்கான சிலபஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் இருக்கும், ஜென்ரல் நாலேஜ் இருக்கும், இங்கிலீஷ் லாங்குவேஜை டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கெமிக்கல் பயோகெமிக்கலில் ஃபண்டமெண்டல்ஸு, ட்ரக்ஸ் அண்ட் கெமிக்கல் டெஸ்டிங்ஸு, இது மாதிரியான லெபார்ட்டரி சேஃப்டி, பேசிக் கால்குலேஷன் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து இருக்கும். கொஷினை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் ஹிந்தியில் தான் இருக்கும். இங்கிலீஷில் மேக்ஸிமம் அட்டன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பைலிங்குவல் தான், அதனால் பிரச்சனை இல்லை. எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 180 நிமிஷம் உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும். 200 கொஷின் இருக்கும். ஒவ்வொரு கொஷினுக்கும் பார்த்திங்கன்னா 200 மார்க்ஸுக்கு ஒரு கொஷினுக்கும் ஒரு மதிப்பெண் 200 மார்க்ஸ் இருக்கும். மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் தான். 50 கொஷின்ஸ் வந்து மென்டல் எபிலிட்டிலையும், 25 கொஷின் ஜென்ரல் நாலேஜ்லேயும், 25 கொஷின் வந்து இங்கிலீஷ்லையும், 100 கொஷின் வந்து சப்ஜெக்ட் நாலேஜ்லேயும் இருக்கும். கிராஜுவேட் லெவலில் உங்களுக்கு இருக்கும். நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு உண்டு. ஒவ்வொரு தப்பான ஆன்சர் பண்ணுறதுக்கும் 1/4 மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும், சரிங்களா. ஓகே, அதே மாதிரி கேட்டகரி வைஸ் கேண்டிடேட்ஸுக்கு யூஆர் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு வந்து 50% மார்க்ஸ் எடுக்கணும். 40% மார்க்ஸ் வந்து எடுத்தால் போதும் எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு, சரிங்களா. இதற்கான செக்ஷன் வைஸ் வந்து இருக்கக்கூடிய டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 180 நிமிஷத்துக்கு உங்களுக்கு ஜென்ரல் எபிலிட்டி டெஸ்ட்டு 50 கொஷின் 50 மதிப்பெண், ஜென்ரல் நாலேஜ் வந்து 25 கொஷின் 25 மதிப்பெண், இங்கிலீஷ்க்கு வந்து 25 கொஷின் 25 மதிப்பெண், சப்ஜெக்ட் வந்து 100 கொஷின் 100 மதிப்பெண். ஃபுல்லாக எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் உண்டு. ஃபைனல் செலெக்ஷன் வந்து யார் அதிக மதிப்பெண் எடுக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதே மாதிரி இது வந்து ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ndtlindia.com அப்படின்ற வெப்சைட்டில் தான் நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து நீங்கள் நெசசரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபோட்டோ, சிக்னேச்சர் இந்த மாதிரியான பேசிக்காக இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ரெடியாக வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் வந்து வச்சுருக்கணும், சரிங்களா. அதே மாதிரி சிக்னேச்சர் ஃபோட்டோக்கெலாம் வந்து ஜேபிஜியில் ஃபார்மேட்டில் இருக்கணும். அதற்கான சைஸ் கொடுத்துருக்காங்க, என்ன டைமென்ஷனில் இருக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. எல்லா விதமான டீட்டெயில்ஸும் சரி, எல்லா கொரிஞ்சினமும் சரி, ஹால் டிக்கெட் எல்லாமே வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் மட்டும்தான் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை அதில் ஹவுஸ் பண்ணுறது தான் வந்து ஆத்தென்டிகேட்டானது. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸு கிளாரிஃபிகேஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அதற்கான மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, நீங்கள் மெயில் பண்ணி கேட்டுக்கலாம், சரிங்களா.
அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் அன்ரிசர்வ்டு ஓபிசி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ₹1000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி உமன் கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து ₹500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் ஒன்ஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்றதுமா ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ஹால் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வரும். ஹால் டிக்கெட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து லேட்டஸ்ட்டு 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ரெடியாக வச்சுருக்கணும். கலர் ரீசன்ட் ஃபோட்டோகிராஃபாக இருக்கணும். அதே மாதிரி அட்மிட் கார்டு, பிரிண்ட் அவுட் அட்மிட் கார்டு, ஆதார் அப்படின்ற மாதிரி இருந்தால் ஆதாரம் இருக்கணும் கண்டிப்பாக. ஓட்டர் ஐடி இல்லைனா டிரைவிங் லைசன்ஸ் இது மாதிரி ஏதாவது கவர்மெண்ட்டு ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக நீங்கள் வச்சுருக்கணும். இது வந்து அதில் இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த்தும் அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த்தும் கரெக்டாக மேட்ச் ஆகணும். அதே மாதிரி உங்களுக்கு பேசிக்காக இருக்கக்கூடிய ரிமைனிங் டீட்டெயில்ஸ் எதுவாக இருந்தாலும் வெப்சைட்டில் அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்க. அதனால் கரெக்டாக கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே அந்த ஹால் டிக்கெட்டில் இருக்கும். அதை வந்து நீங்கள் அட்மிட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும். சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது இந்த பணியிடத்திற்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை தெரியப்படுத்துங்க. இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசின் நிரந்தர பணியிடம். சரிங்களா? அதனால் உங்களுக்கு பெர்க்ஸு அலவன்சஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஹையாகவே இருக்கும். அதுவும் இல்லாமல் இது வந்து லெவல் 6 இருக்கக்கூடிய ஒரு பணியிடம். சரிங்களா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.